இது எல்லாமே துர்கா பண்ணி வச்சுருக்குது. இங்கே பாருங்க, அது தேவி அப்படி கிடையாது, தேவி அப்படி இல்லை, துர்கா மட்டும்தான் அப்படி இருக்குது. இந்த பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ இது போன தடம் எங்கேயும் காணாமல் போன கண்டுபிடிச்சிடலாம் துர்காவையெல்லாம். டாய்லெட்டும் போயிடும் அந்த இடத்துலையே. இந்த பாருங்கள், இதெல்லாம் மோசம்தான் போய் வச்சுருக்கு. இதெல்லாம் எடுக்கணும், எடுத்துகிட்டு நைட்டுக்கு கழுவி விட்டுட்டு தான் படுக்கணும். ஏரியா ஃபுல்லாகவே துர்கா தான் வந்துட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து பாருங்க, இங்கே சுற்றி இருக்கணும். தேவிக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது, அது கரெக்டாக ஒரே இடத்துல யூரின் போயிடும், மோசன் போயிடும். துர்கா மட்டும்தான் எப்படி இந்த போகிற இடமெல்லாம் மோசன் யூரின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் துர்காவுக்கு. ஏன்னா என்னப்பா துர்கா குட்டி இங்கே போகிறாடே. ஆனாலும் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். துர்கா தங்கப்பிள்ள 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 துர்கா தங்கக்குட்டி, தங்கக்குட்டி இவங்க, ஏன் தங்கப்பிள்ளடி இவங்களாம். சரி சரி, குசி ஆயிரும். என்னடா துர்கா, என்னடா துர்கா வரியா, அம்மாட்ட வரியா? பயந்து ஓடும். இதுதான் பாமா கிட்ட தான் ஒட்டி விளையாடும், இதுக்கிட்ட துர்கா கடிக்கும். பாமா எதுவும் பண்ணாது. இது அவங்களுடைய பிளேஸுங்க. ஒரு ஆள் வந்து படுத்துருச்சு, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். இனி தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன். இது உள்ள பக்கெட்டு வெளியே ஆடு இருக்கிறனால சாப்பிட்டுங்கிறனால சாப்பாடு உள்ள வச்சுருக்கேன். இது ஒரு ஆளுக்கு, இது தேவிக்கு, இது துர்காவுக்கு, இது வாண்டு பசங்க பாமா குரு எல்லோரும் தூங்குறதுக்கு. இது எக்ஸஸாக ஒன்று இருக்கும், இது வாண்டுங்களுக்கு. ஆனால் இதில் தூங்காதுங்க, அது வெளியில் தான் தூங்குங்க, எல்லாமே வெளியில் தான் தூங்குவானுங்க. இங்கே இருங்க விளாண்டுட்ருக்கிறார், தூங்காதுங்க. நான் படுக்க எப்படி வந்து 11:30 ஆயிருமா, ஒரு 10:30க்கு மேலே தான் இவங்களெல்லாம் தூங்க போட்டுறது. அது வரைக்கும் அவங்க தூங்க மாட்டானுங்க, தூங்காதுங்க. இது சுத்தமாக குருக்கெலாம் தூங்காது. இப்படி கொஞ்சம் நேரம் அசருங்க, நான் உட்காந்துருக்க நேரம் அசந்து போவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிருங்க. ஏதாவது சின்ன சவுண்டு கேட்டால் துர்கா எழுப்பி விட்ரும். பார்த்தீங்களா கடிக்கிறத. தேவி என்னப்பா இன்னடி வந்திருக்கு, என்னடி தங்கம் இங்கே வரைக்கும் ஓடியாரு. வேகமான ஆள், ரெண்டாவது தேவி நைட் நேரம் மட்டும் விளாட விடுவேன். பகல்லாம் வலையில் தான் இருப்பானுங்க. மணலுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன், எப்படியா இருந்தாலும் பண்ணிடுவேன். கொஞ்சம் பார்ப்போம். இனி வெயில் காலம்தான். இந்த டே பார்த்தீங்களா துர்கா மோசமான துர்கா ரொம்ப மோசம். துர்கா நம்பிலாம் விட முடியாது, மோசம். கழிச்சோட இந்த விரட்டுது பாருங்க, அதை பார்த்தீங்களா விரட்டுறது. ஏய்ப்பா கடிச்சு அடிச்சேன்னு வச்சுக்க, இங்கே பாரு சப்புன்னு குருவோடும் போது குருவோடலாம் சண்டை போடாது. துர்கா அடிச்சிருவேன். அது அரண்டு போயிடுச்சு, ஓடிட்டுறாங்க. ராமக்குட்டி ஓடிட்டுறாங்க. என்னப்பா 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 என்ன 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 என்னடி என்ன 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 புதுசாக கண்ணிலலாம் நீர் வருது. நீ வேக்சின் நாளைக்கு போட்டுறணுங்க, நாளைக்கெல்லாம் வேக்சின் போட்டுறணும் ஆளுங்களுக்கு. துர்காவுக்குலாம் எல்லா வேக்சினும் போட்டாச்சு, தேவிக்கு போட்டுறணும். அதில் வந்து ராமாவுக்கு போடலாம், 30 days தான் இருக்கும், பார்க்கலாம். ஒரு 10 days கழித்து போடலான் இருக்கேன். நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுவேன். அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி கிடக்குது பாருங்கள். இதுங்களுக்காண்டி சுத்தம் பண்ணுறது தான், எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் தூங்குவோம். ஏன்னா இதுங்க அப்படியே ஊறி வரானுங்களா, அதனால் கல் இல்லாமல் அப்படியே சுத்தமாக கூட்டி வச்சுருக்குது. பாமா ரொம்ப சமத்து. பாமா வந்து கரடியோடைய போயிட்டாங்க. அது அவங்க பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது.
ராமாக்குட்டி உள்ளே வந்து படுத்துட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது. மேட்டு பெட்ஷீட்டாக தான் போட்டே வச்சுருது. அதுங்களுடைய கூடுன்னு தெரியணும். சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுங்கள். சடனாக வந்து ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன். சேஃப்டி அதுங்களுக்குன்னு ஒரு கூடு ஒதுக்கிட்டோன்னா யாரும் விரட்டினா கூட அதில் போய் படுத்துப்பானுங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூடு ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சமத்தாக வந்து படுத்துட்டா அவருங்க. அவ்வளோ நல்லவனாடா நீ. இந்த ராமக்குட்டியே அவ்வளோ நல்லவன் இல்லையே நீ எல்லாம். நீ புஜ்ஜியெல்லாம் புஜ்ஜி அங்கே கிடக்குதுங்க அப்பெல்லாம். இது காயில் இவனுங்களுக்கு கொசுவத்தி பற்ற வச்சுட்டு தான் படுக்கிறது. கொசு இருக்குது இப்போ இல்லை. 2-3 நாள் பயங்கரமாக இருந்துச்சு. இன்னைக்கு காணோம். இங்கே பாருங்க சேட்டையை கடிக்குது பாருங்க. துர்கா தேவியை கடிக்குது பாருங்க. அதனால் திரும்பி கடிக்க முடியல. அளவுக்கு கடிக்குது. ரொம்ப மோசம். ஆனால் துர்கா ரொம்ப மோசம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சாப்பாடு இவங்களுக்குலாம் ஸ்பெஷலாக தான் சாப்பாடு. சூப் அதிகமாக கொடுப்பேன். சிக்கன் சூப், லைன் சூப் அதிகமாக கொடுக்குறது. மோர், சூப்பு, அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு ஒரு 6:30 7 o'clock சாப்பாடு. அப்போ தான் ஒரு 10க்குள்ளே அவனுங்க விளையாண்டு அப்புறம் நல்லா டைஜஷன் ஆயிருமா. அதுக்கப்புறம் தூங்க விட்டுறலாம். ஏன்னா படுத்தே இருக்குதுங்க இல்லையா. அதனால் பகலில் தான் ஒரே இடத்துல இருக்குங்க. நைட்டில் வந்து இப்படி விளையாட விட்டுறணும். ஃப்ரீயாக விளையாட விட்டுறணும். நம்ம கத்துறானுங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. கத்துதுங்க. செல்ரு தெரியுதா? கத்துறானுங்க. அப்படியே சரி டைப் படுத்துருங்க. ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு பார்த்தா தூங்கிடுங்க. நல்லா விளையாட விட்டுருக்கேன். ஆனால் தூங்கிடுவானுங்க. கருப்பே சமத்து கருப்பு. இன்னொரு விளையாட்டு, இன்னொரு ஆனந்தம்.